மஜ்லிஸுகள் நாம யாரின் ஷரீஃப் கௌசுநாயகத்துடைய மஜ்லிஸ் ஏற்படும். கௌசுநாயகத்தை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸ். கௌசுநாயகம் ரபியுல் ஆஹிர் மாதம் 11 இறைவனை சேர்ந்தார். பிறந்தது ரமதான் 1. ரமதான் 1 பிறக்கிறாங்க. அவர்கள் விசாலானது இறைவனை அடைந்தது ரபியுல் ஆஹிர். இந்த ரபியுல் ஆஹிருக்கு பிறகு கௌசுநாயகத்துடைய அந்த யாரின் ஷரீஃப் பல நாட்களில் கொண்டாடப்படும். எத்தனையோ பேர் ஏற்பாடு செய்கிறாங்க. எத்தனையோ பள்ளிகளிலே, எத்தனையோ இடங்களிலே, வீடுகளிலே அவர்களுக்கெல்லாம் அந்த பரக்கத்துகள் கிடைக்கும். ஆனால் இங்கே ஏற்பாடு செஞ்சதே கௌசுநாயகம். எப்படி கௌசுநாயகம் ஏற்பாடு செஞ்சாங்க அதை நம்ம விளங்கணும். அல்லாஹ் தஆலா அவனை யார் விளங்குகிறார்களோ அவர்கள்தான் நபியை விளங்க முடியும். யார் அல்லாஹ் யார் என்று யார் விளங்குகிறார்களோ அவர்கள்தான் நபி யார் என்று விளங்க முடியும். யாருக்கு அல்லாஹ்வே தெரியலையோ, அல்லாஹ் யார் என்று தெரியவில்லையோ அவர்களுக்கு நபி யார் என்று தெரியும். யாருக்கு நபி யார் என்று தெரியாதோ அவர்களுக்கு கௌசு நாயகம் யார் என்று தெரிய முடியாது, ஹாஜா நாயகம் யார் என்று தெரிய முடியாது, நூரி நாயகம் யார் என்று தெரிய முடியாது. நூரி நாயகத்தை பார்க்க வேண்டுமா, கௌசு நாயகத்தை பார்க்க வேண்டுமா? நாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை பார்த்தால் கௌசு நாயகத்தை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்த்தால் நான் நூரி நாயகத்தை பார்க்க சொல்லுவோம். எங்க போயிட்டாங்க அவங்கலாம்? அல்லாட போயிட்டாங்க. எங்க இருக்கிறாங்க? அல்லாட்ட இருக்கிறாங்க. கௌசு நாயகத்தை பார்க்கணும். எங்க போய் பார்க்கறது? அல்லாட போயிட்டாங்க. எங்க போய் பார்க்கலாம்? அல்லாட்ட போனா நாமளும் பார்க்கலாம். ரசூல் எங்க போயிட்டாங்க? அல்லாட்ட போயிட்டாங்க. அல்லாட்ட இருக்கிறாங்க. ரசூல் எங்க போய் பார்க்கலாம்? அல்லாட்ட போனா ரசூலை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அவன்தான் இருக்கிறான், அவன்தான் மௌஜூத் என்பதை அதனுடைய விளக்கங்களோடு, மேலோட்டமாக இல்லை, அதனுடைய தாலிமாத்துகள், அதனுடைய ஆழமான கருத்துக்கள், விளக்கங்களோடு யார் விளங்கிக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு புரியும் கௌசு நாயகம் யார். பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जुमे पीराने सरासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर वास्ता। या अल्लाह हम सब मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा।
कहने सुनने समझने और उस पर अमल करने के वाला सलाहियत व तौफीक इनायत फरमा बेजाहि सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அளவற்ற கருணையினால் நம்மை அவனது ஹபீப் இருலோகத்தின் ரட்சகர் சர்தாரே காயனாத் ஆகாயே தோஜஹான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே சிறந்த சமுதாயத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் இறை நினைவோடு நன்றி உணர்வோடு இருந்து இந்த மஜ்லிஸ் முடியும் வரை அமைதியாக இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசர்களை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸில், மிகவும் பாக்கியம் பெற்ற உயர்ந்த மஜ்லிஸில் அவனுடைய நேசர்கள் ஆதிராக இருப்பதோடு நம்மை ஒன்றுபட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் எத்தனையோ மஜ்லிஸுகள், பெரும் பெரும் கூட்டங்கள், அரசியல் கட்சிகள், கட்சி கூட்டங்கள், இதிலெல்லாம் பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. அது கூட்டமே அல்ல. அல்லாஹ்வுடைய பார்வையில் அவனை நினைவு கூறக்கூடிய, அவனுடைய நபிமார்கள் வலிமார்களை நினைவு கூறக்கூடிய, உண்மையான முறையில் அல்லாஹ்வை அறிந்து புரிந்து அல்லாஹ் யாராக இருக்கிறானோ அவனை அவனாகவே விளங்கக்கூடிய கூட்டம்தான் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் மிக உயர்ந்த கூட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு அவன் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது அவன்தான். இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததும் அவன்தான். கொண்டு வராமல் விட்டதும் அவன்தான். மையஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு. யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவர்களை யாராலும் கெடுக்க முடியாது. அல்லாஹ் வழிகாட்டி விட்டால் உலகமே சேர்ந்து வந்து சரியில்லைங்க, இது சரியில்லை, போகாதீங்க, வராதீங்க, கேட்காதீங்க, உலகமே சேர்ந்து தடுக்குது, கெடுக்க பார்க்குது, பார்க்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யஹ்தில்லாஹ், யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டி விட்டான். யாரோ வழிகாட்டினதில்லை, பெத்தவங்க வழிகாட்டினதில்லை, உலமாக்கள் வழிகாட்டினதில்லை. யார் வழிகாட்டினது? அல்லாஹ் காட்டி. யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டி விட்டானோ எல்லாம் முதல்ல அவங்களை யாராலும் கெடுக்க முடியாது. யாராலும் அதுதான் முழிக்கிறாங்க. என்னடா முழிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அது நான் சொல்லாத சொல்லி போயிட்டாங்க. அப்ப அதனுடைய ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த ரசூலுடைய வார்த்தையை கேட்டோம். அதை நிதர்சன உண்மையாக கண்கூடாக நாம நம்முடைய சில்சிலாவில் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு பேரும் சேர்ந்து சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரசூல் சொல்லும், ஃபலா முதில்ல லஹு, அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டி விட்டானோ யாரும் அவர்களை என்ன செய்ய முடியாது, கெடுக்கவே முடியாது. இப்ப அல்லாஹ் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறோம். வமை யுதலில், யாரை அல்லாஹ் வழிகாட்டல விட்டுட்டானா, போ இப்படியோ போய் இப்படியே தொலைஞ்சு நாசமா போ அப்படின்னு அல்லாஹ் விட்டு விட்டான். ஃபலா ஹாதி, யாரும் வழிகாட்டும்.
உலகமே சேர்ந்து என்ன செஞ்சு அவருக்கு வழிகாட்டணும்னு நினைச்சாலும் நேர்வழி அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ்தாலா நம்மை இங்கே இந்த மஜ்லிஸில் அவன்தான் கொண்டு வந்திருக்கிறான், அவன்தான் ஏற்பாடு செய்திருக்கிறான், அவன்தான் கொண்டு வந்திருக்கிறான், அவன்தான் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறான். அவன்தான் அல்லாஹ் எனக்கு தருவானா. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கண்களை அல்லாஹ் நமக்கு தருவானா. அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய கல்புகளை எல்லாம் நமக்கு தருவானா. எத்தனையோ மஜ்லிஸுகள் நாம யாரின் ஷரீஃப் கௌஸ் நாயகத்துடைய மஜ்லிஸ் ஏற்படும். கௌஸ் நாயகத்தை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸ். கௌஸ் நாயகம் ரபியுல் ஆகிர் மாதம் 11 இறைவனை சேர்ந்தார். பிறந்தது ரமதான் 1. ரமதான் 1 பிறக்கிறாங்க. அவர்கள் விசாலானது இறைவனை அடைந்தது ரபியுல் ஆகிர். இந்த ரபியுல் ஆகிருக்கு பிறகு கௌஸ் நாயகத்துடைய அந்த கியாரின் ஷரீஃப் பல நாட்களில் கொண்டாடும். எத்தனையோ பேர் ஏற்பாடு செய்கிறாங்க, எத்தனையோ பள்ளிகளிலே, எத்தனையோ இடங்களிலே, வீடுகளிலே அவர்களுக்கெல்லாம் அந்த பரக்கத்துகள் கிடைக்கும். ஆனால் இங்கே ஏற்பாடு செஞ்சதே கௌஸ் நாயகம். எப்படி கௌஸ் நாயகம் ஏற்பாடு செஞ்சாங்க அதை நம்ம விளங்கணும். அல்லாஹ் தஆலா அவனை யார் விளங்குகிறார்களோ அவர்கள்தான் நபியை விளங்க முடியும். யார் அல்லாஹ் யார் என்று யார் விளங்குகிறார்களோ அவர்கள்தான் நபி யார் என்று விளங்க முடியும். யாருக்கு அல்லாஹ்வே தெரியலையோ, அல்லாஹ் யார் என்று தெரியவில்லையோ அவர்களுக்கு நபி யார் என்று தெரியும். யாருக்கு நபி யார் என்று தெரியாதோ அவர்களுக்கு கௌஸ் நாயகம் யார் என்று தெரிய முடியாது, ஹாஜா நாயகம் யார் என்று தெரிய முடியாது, நூரி நாயகம் யார் என்று தெரிய முடியாது. நூரி நாயகத்தை பார்க்க வேண்டுமா, கௌஸ் நாயகத்தை பார்க்க வேண்டுமா? நாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை பார்த்தால் கௌஸ் நாயகத்தை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்த்தால் நம்மால் நூரி நாயகத்தை பார்க்க முடியும். நம்ம சொல்லுவோம், எங்க போயிட்டாங்க அவங்கெல்லாம்? அல்லாட்ட போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எங்க இருக்கிறாங்க? அல்லாட்ட இருக்கிறாங்க. கௌஸ் நாயகத்தை பார்க்கணும். எங்க போய் பார்க்கறது? அல்லாட்ட போயிட்டாங்க. எங்க போய் பார்க்கலாம்? அல்லாட்ட போனா நாமளும் பார்க்கலாம். ரசூல் எங்க போயிட்டாங்க? அல்லாட்ட போயிட்டாங்க. அல்லாட்ட இருக்கிறாங்க. ரசூல் எங்க போய் பார்க்கலாம்? அல்லாட்ட போனா ரசூலை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அவன்தான் இருக்கிறான், அவன்தான் மௌஜூத் என்பதை அதனுடைய விளக்கங்களோடு, மேலோட்டமாக இல்லை, அதனுடைய தாலிமாத்துகள், அதனுடைய ஆழமான கருத்துக்கள், விளக்கங்களோடு யார் விளங்கிக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு புரியும் கௌஸ் நாயகம் யார். நம்ம வைத்து படிப்போம், கூடுவோம். யா முஹியத்தீனி, யா முஹியத்தீனி, முஹியத்தீன் அவர்களே, முஹியத்தீன் அவர். நாங்கள் முஹியத்தீன் அவர்களே கூப்பிடுறீங்க, அல்லாஹ் தானே கூப்பிடணும். முஹியத்தீன் ஆண்டைக்கு ஏன் கூப்பிடுறீங்க? நாங்கள் அல்லாஹ் தானே கூப்பிடுறோம். நாங்கள் யாரை தான் கூப்பிடுறோம்? முஹியத்தீன் சொல்லி யாரை கூப்பிடுறோம்? அல்லாஹ் தான் கூப்பிடுறோம். முஹியத்தீன் அல்லாஹ், முஹியத்தீன் அல்லாஹ் இல்லை, முஹியத்தீன் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் இல்லாமல் முஹியத்தீன் இல்லை. அல்லாஹ் இல்லாமல் யா முஹியத்தீன் என்று சொன்னால் அவர்கள் வாழும் காலத்திலும் இப்பொழுதும் அங்கே இருந்தது அல்லாஹ் தான். யா முஹியத்தீன் என்று சொன்னால் முஹியத்தீன் அவர்களுடைய ரூபத்தில் அல்லாஹ்வை நாங்கள் அழைக்கிறோம். அப்ப நீங்க அல்லாஹ் வேற முஹியத்தீன் வேற, அப்ப 2 பேர் இருக்காங்க நீங்க சொல்றீங்க. நாங்க சொல்றோம் 2 பேர் இல்லை, ஒருவர் தான், ஒருவன் தான் இருக்கிறான். இந்த ஞானங்களை கற்றுத்தந்தவர்கள் தான் கௌசுல் ஆதம். கௌசுனா உதவி, ஆதம் மாபெரும் உதவி. மாபெரும் உதவினா என்ன உதவி? எனக்கு வீடு வாசல்லாம் கொடுத்துருவாங்க, காசு பணம்லாம் கொடுத்துருவாங்க,
அப்படியே என்ன ஓஹோன்னு வாழ வச்சிருவாங்க. கௌஸ் நாயகம் கேரிங் ஷெரீஃப் எதுக்குங்க நடத்துறீங்க? அப்படியே எங்கள் வீட்டில் எல்லா முசீபத்துகள் போயிடும், எல்லாம் பலா முசீபத்துகள்லாம் போய் வீட்டில் அப்படியே பறக்கத்து அல்லாவுடைய ரஹமத்து கொட்டுன்னு கொட்டி நாங்கள் ஒரு மாடிக்கு 2 மாடி, ஒரு வீட்டுக்கு 2 வீடு, ஒரு பங்களாக்கு 2 பங்களா, ஒரு காருக்கு 2 காரு, ஒரு தொழிலுக்கு 2 தொழில், அப்படியே பறக்கத்தை எங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்கள் தான் கௌஸ் நாயகம். தஸ்தகீர் எங்களை அப்படியே கையை பிடிச்சி தூக்கி மேலே அப்படியே தூக்கிடுவாங்க. தூக்குவாங்க. காசு பணத்துக்கு இல்லை, காசு பணம் அவர்களுடைய கல்விலேயே இல்லை. கௌஸ் நாயகத்துடைய கல்வில எங்க இருந்துச்சு? அவங்க கல்வில, அவங்க கல்வில இருந்ததெல்லாம் வேற. ஒன்றே ஒன்றுதான் இருந்துச்சு. கௌஸ் நாயகம் கல்வில இருந்தது என்னதான்? ஒன்னே ஒண்ணுதான். கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒருத்தர் வந்தாரு, கௌஸ் நாயகம் மஜ்லிஸ்ல வந்து சொன்னாரு, காதல சொன்னார். அந்த சொன்னார், இது மாதிரி உங்களுடைய கப்பல் கவுந்துருச்சு, கப்பல் கவுந்துருச்சு. யாரும் ரொம்ப சோகமாக உட்காந்தீங்கன்னா, கப்பலாக கவுந்துருச்சு இப்படி சோகமாக உட்காந்துருக்குறேன்னா, கப்பல் கவுந்துருச்சுன்னா நமக்கு கேட்கறது சாதாரணமாக தெரியுது, கப்பல் கவுந்துச்சு நமக்கு என்ன அப்படின்ட்டு. கப்பல் கவுந்துச்சுன்னா, கப்பல்னால் சும்மா சின்னோண்டு நாம் நினைக்கிற மாதிரி பேப்பர் கப்பல் இல்லை. இது கப்பல்னு சொன்னால் அவங்களுடைய சொத்து முழுவதையும் அதில் வச்சு அனுப்புவாங்க வியாபாரத்துக்கு. கவுந்துச்சுன்னா எல்லாமே நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். சாதாரண சின்ன நஷ்டம்லாம் இல்லை, அதை விட பெரிய நஷ்டம். ஒரு வியாபாரம் செஞ்சு ஒரு கடை வச்சோம், நஷ்டமாயிருச்சுன்னா அது சாதாரண நஷ்டம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பேட்டை ஏதோ எடுத்துடலாம். கப்பல் கவுந்தா முடிஞ்சு போச்சு, மொத்தமும் கடல் தண்ணியில் போயிடும், ஒன்றும் கிடைக்காது. அவ்வளோ பெரிய சோகமான விஷயம் கப்பல் கவுறது. கப்பல் கவுந்துச்சுன்னு கௌஸ் நாயகத்துக்கு உங்கள் கப்பல் கவுந்துருச்சு எப்படி குனிஞ்சாங்க, அப்படி நின்றுந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கப்பல் கவுந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்படியே அவங்க பாடுங்க தாலியும் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, வந்தாரு. கவுந்தது உங்கள் கப்பல் இல்லை, வேற யார் கப்பலும், நம்ம கப்பல் நல்லா சலாமத்தான் வந்து சேர்ந்துருச்சு. அப்போ உடனே அல்ஹம்துலில்லாஹ், நம்மள வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை, முடிஞ்சாங்க. அப்புறம் நின்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் ஆச்சரியம். என்ன இது, உலகத்தில் யாரும் இப்படி நம்ம பார்த்தது இல்லையே. கௌஸ் நாயகம் அவங்க வித்தியாசமானவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க என்ன செஞ்சாலும் அது அற்புதமானதாக இருக்கும்னு தெரியும். அந்த அற்புதத்தை விளங்கிக்கணும். அதில் ஒரு பாடம் இருக்கும். என்ன பாடம் கேட்டாங்க, என்னங்க கௌஸ் நாயகம் அவர்களே, ஷேக் நாயகம் அவர்களே, உங்கள்ட்ட ஒரு புதுமையான விஷயத்தை பார்த்தோமே, யாரும் இப்படி நடந்துக்க மாட்டாங்களே. கௌஸ் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. என்னது, என்ன கேட்குறாங்க? கப்பல் கவுந்ததுக்கும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க, அது இப்போ நல்லா சலாமத்தான் வந்துருச்சுன்னாலும் உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறீங்க. ரெண்டுமே ஆச்சரியமாக இருக்குது. கௌஸ் நாயகம் சொன்னாங்க, கப்பல் கவுந்ததுக்கும் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை, கப்பல் கவுந்து போச்சு அல்ஹம்துலில்லாஹ், கவுந்ததுக்கும் நான் சொல்லலை, கப்பல் சலாமத்தாக வந்து சேர்ந்ததுக்கும் நான் சொல்லலை. அப்போ எதுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்? கப்பல் கவுந்து விட்டது இந்த செய்தி எனக்கு வந்த பொழுது நான் என்னுடைய கல்வை பார்த்தேன், முடிஞ்சு என் மனசை பார்த்தேன். ஏதாவது கொஞ்சம் ஒரு வருத்தம், ஆஹா இவ்வளோ செல்வம், இவ்வளவு சொத்து அப்படியே என்ன ஆயிடுச்சு, மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னுடைய கல்வியில் வருதான்னு பார்த்தேன். எதுவுமே என் கல்வி சலாமத்தாக இருந்தது, அமைதியாக இருந்தது. என் கல்வியில் அல்லாஹ் தஆலா அவனுடைய நினைவு மட்டும் நிறைவாக இருந்தது. அல்லாஹ் இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வருத்தம் அல்லாஹ்வுடைய நினைவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். திரும்ப வந்து சொன்னார், கப்பல் சலாமத்தாக வந்துருச்சு. அப்பவும் பார்த்தேன், கல்வை பார்த்தேன். கப்பல் சொத்து எல்லாம் வந்ததனுடைய சந்தோஷம் அது என்னுடைய கல்வியில் வந்து, அதனால் அல்லாஹ்வுடைய நினைவு பாதிக்கப்படுதா, அது என்னுடைய கல்வை பாதிக்குதா? அதனாலும் என்னுடைய கல்வியில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நான் அல்லாஹ்வுக்கு
ஷுக்ர் செய்தேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்கு இப்படிப்பட்ட கல்பை கொடுத்திருக்கிறானே. எப்படிப்பட்ட கல்பு? அந்த கல்பில் அவனை தவிர வேறு எதுவும் நுழைய முடியாது. துனியாவுடைய எந்த சந்தோஷமும் நுழைய முடியாது, துனியாவுடைய எந்த கவலையும் நுழைய முடியாது. அத்தனையை விட்டும், துனியாவுடைய எல்லா சிந்தனைகளை விட்டும் பாதுகாப்பான ஒரு கல்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே. அதற்காக அல்ஹம்துலில்லாஹ், அந்த இறைவனுக்கு, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துவேன். வாசனாயத்துடைய கல்புல துனியா இல்லை, இருந்தது அல்லாஹ். ஆனால் எல்லோரும் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்கிறாங்க, கியார் ஷரீஃப் ஏற்பாடு செய்கிறாங்க, கௌஸ் பாக், யா கௌசுல் ஆலம், தஸ்தகீர். எதுக்கு? எது அவங்க கல்விலேயே இல்லையோ அதுக்காக அவங்கள்ட்ட போய் பிடிச்சா அல்லாஹ் பார்க்குறான். சரி, போயிட்டு போகுது, உங்களுக்கு எதான் வேணுமா வச்சுக்கோ. அப்படி அல்லாஹ் கியார் ஷரீஃப் ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எல்லா பறக்கத்தும் கொடுப்பான். அதுவெல்லாம் ஒரு கொசுறு மாதிரி. என்னது? அல்லாஹ்வுடைய பார்வையில் துனியா கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமம் இல்லை. அந்த துனியாவுக்காக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வழிமார்களையும் நம்ம அழைத்தோம் என்றால், ஒரு பெரிய அரசன்ட்டு போயிட்டு ஒரு தொடப்பக்கட்டை கொடுங்க அப்படின்னு போய் அரசன்ட்ட போய் கேட்டா, அரசு அது என்னது? அரசனையே அவமதிக்கிறது. ஆனா அரசன் பார்க்குறான், சரி அறிவு இல்லாதவங்க, உங்களுக்கு என்னை பற்றியும் தெரியல, என்கிட்ட இருக்கிற கஜானாவை பற்றியும் தெரியல, இவங்களுக்கு தெரிஞ்ச தொடப்பக்கட்டை தான், சரி போயிட்டு போது வச்சுக்கோங்க அப்படின்றது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா துனியாவை தேடி யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே, அவுலியாக்களிடத்திலே வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா சரி போயிட்டு போகுது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அறிவு இல்லை, சரி. ஆனால் இவங்க நினைச்சுக்கிறது வருஷம் வருஷம் நடத்திடும். அதிலிருந்தெல்லாம் மாறி அல்லாஹ் தஆலா உண்மையான முறையில் அல்லாஹ்வை விளங்கி, அல்லாஹ்வுடைய கஜானாவை விளங்கி, அல்லாஹ்வுடைய கஜானாவில் என்ன இருக்கிறதோ அதையே தேடக்கூடிய, அதையே வாங்கக்கூடிய, அதையே ஆசைப்படக்கூடிய, அதையே கேட்கக்கூடிய ஷேகுமார்களுடைய தொடர்பில், ஷேகுமார்களுடைய மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸுடைய முழுமையான பரக்கத்தை நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. கௌஸ் நாயகம் அவர்கள் யார்? முஹியுத்தீன், தீனை ஹயாத்தாக்கியவர். அவர்கள் துனியாவை ஹயாத்தாக்குனவங்க இல்லை, துனியாவை துனியா இல்லை, துனியா இல்லை, துனியாவை ஹயாத்தாக்குனவங்க இல்லை. ஆனா எல்லோரும் கூப்பிடுறது முஹித் துனியா, துனியாவை ஹயாத்தாக்குங்க. ஏன் துனியாவை ஹயாத்தாக்குங்க? தீனை ஹயாத்தாக்கியவர்கள். அன்றிலிருந்து அவர்கள் ஹயாத்தாக்கி முடிச்சுட்டு, வேலையை முடிச்சுட்டு போயிடல, அவர்களுடைய அந்த வேலை, அவர்களுடைய அந்த மிஷன் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாரிசுகள், அவர்களுடைய கலிஃபாக்கள் மூலமாக கௌஸ் நாயகம் இன்றும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயோஜனங்களை தான் நாம பார்த்துக்கிறோம். அப்ப நம்முடைய இது எல்லா மஜ்லிஸ்களும் கௌஸ் நாயகத்துடைய மஜ்லிஸ் தான். ஆனால் அவருடைய பெயரால் ஒரு பிரத்யேகமாக இது அவங்களுடைய நினைவை மட்டுமே நினைவு கூர்ந்து அவருடைய பரக்கத்தை நமக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, என்ன நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பு என்னது? காசு பணம் அல்ல, சொத்து செல்வங்கள் அல்ல, இறை ஞானம், மனதில் தெளிவு, ஈமான், அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வுடைய ஷுக்ர், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருந்தால் அதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வம், அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட செல்வங்களை, கஜானாக்களை நமக்கு இன்றும் கௌஸ் நாயகம் வாரி வழங்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாகி தருவானாக. அதே போலத்தான் அவர்களுடைய அதே பரம்பரையில் கௌஸ் நாயகத்துடைய 21வது பேரராக ஹைதராபாத்தில் பிறந்து அவர்களுடைய ஞானங்களை எல்லாம் கற்று இறை ஞானியாக, இறை நேசராக வாழ்ந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய சேவைகளை செய்து பல்லாயிரம் மக்களுக்கு இறை ஞானங்களை தன்னுடைய கடைசி மூச்சு வரை
உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை எல்லாம், ஏன் சில்சிலா நூரியான்னு சொல்றீங்க, காதிரியா சிஷ்தியான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற நிறைய, ஏன் நூரியா நீங்க ஏன் தனியாக ஒரு பேர் வச்சு. ஷேகுமார்கள் எல்லாம் அவரவர்களுடைய இடங்களில் இருந்து கொண்டு முரீதுகள் தேடி போவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் முரீதுகளை தேடி, மக்களை தேடி, ஊர் ஊராக சென்று இந்த இறைஞானங்கள், இது மிகப்பெரிய பொக்கிஷம். இதை தேடி வருபவர்களுக்கு தான் கொடுக்கணும். இதை ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு இதை படிக்கணும்னு யார் உண்மையான தேட்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதை என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அதுதான் முறையும் கூட. அப்படி இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு மக்கள் மிகவும் அல்லாஹ்வை அறியாத நிலையில், மிகவும் கீழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் தேடி வரமாட்டாங்க, நாம் என்ன செய்வோம், தேடி போய் அவர்களுக்கு சொல்லி கொடுப்போம் என்று பல ஊர்களுக்கும் சென்று இந்த தீனை ஹயாத்தாக்கியவர்கள் தான் அஹ்மது முஹியுத்தீன். அவங்க பேரும் முஹியுத்தீன் தான். ஜீலானி, நூரி ஷா ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ். அதனால தான் இந்த சில்சிலா தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு மத்தியில் பிரபலியமானது. அவருடைய பெயரால் இந்த சில்சிலா நூரியா என்று பிரபலியமாக இருக்கு. இது தனி சில்சிலா இல்லை, இது சிஷ்தியா காதிரியா சில்சிலாக்கள் சேர்ந்த ஒரு சில்சிலா. அவர்கள் இந்த ஞானங்களை யார் இடத்துல கற்றார்கள்? அவருடைய ஷைக் நாயகம், அன்று ஹைதராபாத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஷேக் ஆரிஃப் பில்லா ஆஷிக் ரசூல் பீர் கௌசி ஷா ரஹ்மத்துல்லாஹு தஆலா கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவருடைய ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் ஜியாரத் செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா வருடம் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவார்கள். அவர்களுக்கு உலமாக்கள், ஹைதராபாத்துடைய மிக பெரும் உலமாக்கள் எல்லாம் அவருடைய மஜலிஸ்களுக்கு வருவாங்க. அவர்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்த பேர் கன்சுல் இர்ஃபான், இறை ஞானத்தின் பொக்கிஷம்னு பட்டம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இறை ஞானத்தில் மிகவும் ஊறியவர்களாக இருந்தாங்க. வஹ்தத்துல் வஜூத், இறைவன் தான் எங்கும் இருக்கிறான், இறைவன் தான் மௌஜூத், எல்லாம் மஹ்தூம் என்ற இந்த பாடத்தில் மிகவும் தீவிரமானவர்களாக, இது எல்லா மக்களுக்கும் பரப்ப வேண்டும், இதுதான் ஹக்கு. அவர்கள் அவங்க காலத்தில் போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க, வஹ்தத்துல் வஜூத், எங்கும் இறைவன் தான் இருக்கிறான், இதுதான் ஹக்கு. இதற்கு எதிராக யாராவது வாதிட வேண்டுமானால் என்கிட்ட வாங்க, நான் வாதிடுவதற்கு தயார், விவாதத்துக்கு நான் தயார், யாரு இருக்கிறீங்க? இப்படி ஹைதராபாத்தில் போஸ்டர் அடிச்சு ஓட்டணும். ஒளிச்சு மறைச்சு வச்சவங்க இல்லை. அல்லா எல்லா இடத்துலும் நல்லா இருக்கிறான் யாரையும் சொல்லக்கூடாது, நமக்குள்ள பேசிக்கணும், அப்படி இல்லை. ஹைதராபாத் தெருக்களை எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டினவங்க, இதுதான் சத்தியம், இதுக்கு எதிராக யாராவது பேசுறீங்களா வாங்க, என்ற விவாதத்துக்கு வாங்க. யார் விவாதம் செய்ய தயார்? அவர்கள் ஆன்மீக ரீதியாக முஹியுத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் பையத்து, இரண்டு விதமான பையத்து சொல்வாங்க. ஒன்று நேரடியாக ஒரு ஷேகை சந்தித்து பையத்து செய்வது. இன்னொரு வகையான ஒரு பையத் ஆன்மீக ரீதியில் ஒரு ஷேகோடு, ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஷேகாக இருப்பாங்க. அந்த ஷேகோடு இவர்களுக்கு கடுமையான முஹப்பத், அவர்களுடைய ஞானங்கள் மீது கடுமையான முஹப்பத், இப்படி அவர்கள்ட்ட அந்த ஆன்மீக ரீதியில் பையத்து நடக்கும். இதற்கு உவைசியான்னு சொல்லுவாங்க. பையத்தே உவைசியா முறையில் பையத், நேரடியாக சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்படி கௌசிசா சர்க்கார் முஹியுத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களோடு உவைசியா முறையில் பையத்து செஞ்சோம். அவர்களுடைய உவைசியா முறையில் ஹலிஃபாவாக இருக்கும். சிஷ்தியா காதிரியா சில்சிலாக்களில் நேரடியாக ஹலிஃபாவாக இருந்து கொண்டு முஹியுத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு, யார் அவங்க முஹியுத்தீன் இப்னு அரபி? இந்த இறை ஞானங்களை மிக மிக பகிரங்கமாக பேசணும். இன்னைக்கு நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம், அதுக்கு முதல் அடி எடுத்து வச்சவங்க
யார் தான்? முஹையீத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு. யார் அவங்க? அவர்களுடைய தகப்பனார். அவங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் பல வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இப்போ கேள்விப்படுறாங்க, பகதாதில் முஹையீத்தீன் அன்றைக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மிகப்பெரிய கராமத்துள்ள ஷேகாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அப்படி கௌஸ் நாயகத்தை தேடி வராங்க. அவங்க சொந்த ஊர் ஸ்பெயின். இன்றைக்கு ஸ்பெயின், அரபியில் அதை உந்துலுஸ் சொல்லுவாங்க. அதிலிருந்து வராங்க. கௌஸ் நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, இது போல் எனக்கு குழந்தை இல்லை. கௌஸ் நாயகம் பார்த்தாங்க, முராக்கபா செஞ்சாங்க. முராக்கபா செஞ்சுட்டு சொன்னாங்க, உன்னுடைய தகுதீரில் குழந்தை இல்லையாப்பா, அல்லாஹ் தஆலா உனக்கு குழந்தைய வைக்கலையே. ரொம்ப சோகமாயிட்டாங்க. கௌஸ் நாயகம் சொல்லுவாங்க, என்னுடைய பார்வை அரிசி வரைக்கும் செல்லும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய விதிகளை எல்லாம் நான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க விதியை பார்க்குறாங்க, தகுதீரை பார்க்குறாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பார்க்குறாங்க. இல்லை, குழந்தை இல்லை. சொன்ன உடனே ரொம்ப சோகமாயிட்டார். சோகமான பார்த்தோன்னே உங்களுக்கு சரி, என்னுடைய தகுதீரில் எனக்கு ஒரு குழந்தை இன்னும் பாக்கி இருக்குது, அதை உனக்கு நான் கொடுக்குறேன். உன்னுடைய முதுகை என்னுடைய முதுகோடு சேர்த்து வைன்னு சொல்கிறேன். அப்போ அந்த மனிதர் கௌஸ் நாயகத்துடைய முதுகோடு தன் முதுகை சேர்த்து வைக்கிறாரு. கௌஸ் நாயகத்துடைய முதுகிலிருந்து அவருடைய முதுகுக்கு அது கௌஸ் நாயகத்துடைய குழந்தை என்ன ஆயிடுச்சு. அது எப்படி? அது அப்படி தான். எப்படின்னு நம்ம என்ன செய்ய தேவையில்லை. நமக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு, அவ்வளோ அறிவுலாம் நமக்கு இல்லை. நம்முடைய அறிவு என்னதான், அது லிமிட்டடு தான். அல்லாஹ்வுடைய அறிவு அது அன்லிமிட்டெட். அந்த அறிவை நம்ம என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது. இப்போ அல்லாஹ்வுடைய அறிவுக்கு எல்லாம் சாத்தியம். இப்போ அல்லாஹ்வை கொண்டு செய்யக்கூடிய அவுலியாக்களுக்கும் எல்லாம் சாத்தியம். கௌஸ் நாயகம் என்ன செஞ்சாங்க, மாற்றி விட்டான். தன்னுடைய குழந்தைய அவருக்கு மாற்றி விட்டான். சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தைய கொடுப்பான், அந்த குழந்தைக்கு என் பேரை வைங்கன்னு, முஹையீத்தீன் பேர் வைங்க. அப்படி பிறந்தவர்கள் தான் முஹையீத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு அஸீஸ். இப்போ அவர்கள் நிறைய கிதாபுகள் எழுதினாங்க அரபியில். முஹையீத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு அஸீஸ் இந்த ஞானங்களை எல்லாம், இந்த ஞானங்கள் அவுலியாக்களுக்கு மத்தியில் மறைமுகமாக பேசப்பட்டு வந்தது. நெருங்கிய சீடர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. சிர்ரே ஹுதா முஸ்தபா லாயஹை ஹாசுகா சீனா பசீனா பாயஹைன்னு சொல்லுவாங்க. இறைஞான ரகசியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். அதை பிரத்யேகமான மக்கள் நெஞ்சிலிருந்து நெஞ்சாக பெற்றுக்கொண்டார்கள். வாயிலிருந்து காதுக்கு வரல, நெஞ்சிலிருந்து நெஞ்சில பெற்றுக்கொண்டார். அப்படி வந்த ரகசியங்களை முஹையீத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு அஸீஸ் பார்த்தாங்க. இப்படி வந்தா அது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் போகும், மிகவும் குறைவான மக்களுக்கு தான் என்ன செய்யும், போகும். இது உலகத்துல எல்லா மக்களுக்கும் இதை என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். யாரு விருப்பப்படுறாங்களோ படிக்கட்டும், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். அப்படி பரந்த உள்ளத்தில் இந்த ஞானங்களை எல்லாம் அப்பட்டமாக அப்படியே பளிச்சென்று வெளிச்சமாக இந்த வஹதத்துல் உஜூதை, அல்லாஹ் எப்படி இருக்கிறான், எங்கே இருக்கிறான், இந்த ஞானங்களை எல்லாம் அற்புதமான முறையில் விளக்கி பல கிதாபுகளை எழுதி அதை வெளியிட்டார். இன்றைக்கு எப்படி இந்த ஞானங்களை எதிர்க்கப்படுகிறதோ அதே போலதான் அன்னைக்கும் அவர்களை எதிர்த்து இவர்கள் வழிகட்டவர்கள். அப்படி ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு, உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க. ஒரு கூட்டம் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு கூட்டம் அன்றைக்கு அவர்களுக்கு ஃபத்வா, இன்றைக்கு வரைக்கும் ஃபத்வா இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த அவர்களுடைய கிதாபுகள் படிக்கக்கூடாது. சில பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கிட்டு சரிதான், ஆனால் எல்லாரெல்லாம் படிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் அதை மாற்றி வைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஞானங்கள் இன்றைக்கு எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கிலீஷில் இருக்குது. ஆங்கிலேயர்கள் படிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் படிக்கிறாங்க, எல்லா மதத்தவர்களும் அதை படித்து அதன் மூலமாக இறைவன் யார் என்றதை விளங்கிக்கிட்டாங்க. இறைவனே இல்லை என்று சொல்பவர்களும் அதை படித்து என்ன செஞ்சாங்க, விளங்கிக்கிட்டாங்க.
விஞ்ஞானிகள் அதை படிச்சு என்ன செஞ்சாங்க, விளங்கி கொண்டார். இந்த ஞானம் யாரோ ஒரு மதத்திற்கோ, யாரோ ஒரு நாட்டிற்கோ, யாரோ ஒரு மொழிக்கோ யாருக்கும் சொந்தமானதல்ல. எல்லா மக்களுக்குமான இந்த ஞானம் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் முஹையீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய ஆசையாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் எழுதிய அந்த ஞானங்கள் பல கட்டங்களிலே பல ஷேகுமார்கள் அதை மீண்டும் என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு மத்தியில வெளிப்படுத்தினாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்தியவர்கள் தான் கன்சுல் இர்ஃபான் பீர் கௌசி ஷா கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அந்த ஞானங்களை வஹதத்துல் வஜூதை மிக தெளிவாக அதனுடைய எல்லா விளக்கங்களையும் மக்களுக்கு விளக்கி கொடுத்தார்கள். அவர்களிடமிருந்து அந்த ஞானங்களை கற்றுதான் மூரிஷா சர்தார் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் எல்லா பகுதிகளுக்கும் அந்த ஞானத்தை பரப்பினார். இங்க எத்தனை பேர் வந்துட்டாங்க, வசூலாலும் முஹையீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய பிள்ளைதான் முஹையீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ். அப்ப கௌஸ் நாயகத்திலே அந்த ஞானங்களை தான் இவங்க என்ன செய்றாங்க, வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ஞானங்கள் அதை பீர் கௌசி ஷா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அந்த ஞானங்களை இந்த காலத்தில் அதை வெளியாக்கி அதை தெளிவாக்கி மக்களுக்கு மத்தியில் அதை வெளிப்படுத்தினார்கள். அவர்களிடமிருந்து நம்முடைய ஷேக் நாயகம் சையது நூர் இஷா கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அந்த ஞானங்களை கற்று எல்லா மக்களுக்கும் அதை பரப்பினார்கள். அது அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று அதே ஞானங்களை அதே வேகத்தோடு அதே ஆழத்தோடு பரப்புவதற்கு சொல்லித் தருவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. எல்லா காலங்களிலும் இந்த ஞானங்களை மறைப்பதற்காகவும் ஒரு போராட்டம் நடக்கும், இதை வெளிப்படுத்துவதற்காகவும் ஒரு போராட்டம் நடக்கும். இறை ஞானங்களை சொல்லித் தருவதற்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கும், ஒரு கூட்டம் இந்த ஞானங்களை எல்லாம் மறைச்சு வைக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடாது என்பதற்காகவும் ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு. எல்லா ஷேகுமார்களும் யார் அத்தனைக்கும் நம்ம சொன்னோம், பேசிய நடந்த முதாக்கரால சொன்னோம், ஒரு மனிதன் என்பது அவனுடைய நினைவுகள் தான். ஒரு மனிதனுடைய நினைவுகளை எடுத்துட்டோம்னா அந்த மனிதன் இல்லை. நான் யார் அப்படின்னா, நான் அப்துல்லா, எத்தனை வருஷம் பிறந்தேன், என் பெற்றோர்கள் இவங்க, இந்த ஊரில் பிறந்தேன், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன், இந்த வேலை செய்கிறேன், இந்த சிந்தனைகள் தான் நாம். இது எல்லாம் டிலீட் பண்ணிட்டோம். இப்போ கேளுங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து நானா யாரா இருக்குமா? இவருடைய நினைவுகள் அப்துல்லாவுடைய நினைவுகள் அப்துல் ரஹ்மானுக்கு வந்துருச்சு. அவர்கிட்ட டவுன்லோட் பண்ணி இவர்கிட்ட அப்லோட் பண்ணிட்டோம். அப்துல்லாட்ட இருந்து என்ன செஞ்சிட்டோம், அவருடைய நினைவுகள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்துல் ரஹ்மானுக்கு அப்லோட் பண்ணி விட்டோம். அப்துல் ரஹ்மானுடைய நினைவுகளை எல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்துல்லாவுக்கு என்ன செஞ்சிட்டோம், அப்லோட் பண்ணி விட்டோம். இப்போ அவருடைய நினைவுலாம் இவர்கிட்ட இருக்கு, இவருடைய நினைவுலாம் அவர்கிட்ட இருக்கு. அவர் பார்க்கணும் அப்துல்லா கையை பார்த்தா என்னோட என் கை மாதிரி இல்லையே. இப்போ யார் அப்துல்லா, யார் அப்துல் ரஹ்மான்? அவருடைய நினைவுகள் இங்கே வந்துருச்சு, இவருடைய நினைவுகள் அங்கே போயிருச்சு. யார் அப்துல்லா, யார் அப்துல் ரஹ்மான், யாருன்னு சொல்றது தெரியலையே. அப்துல் ரஹ்மான் அப்துல்லாவாயிட்டார். இப்போ அப்துல்லா. இப்போ கௌஸ் நாயகம் என்பது யார்? கௌஸ் நாயகத்துடைய நினைவுகள் தான் கௌஸ் நாயகம். அந்த நினைவுகள் இப்போ நாம வந்து அப்துல்லாவுடைய நினைவுகள் அப்துல்லாவுடைய உடம்புல இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்துல்லாவுடைய உடம்புல இல்லை, அல்லாஹ்வில இருக்குது. எங்க இருக்குது? இப்போ அந்த நினைவுகள் போயிருச்சுன்னா எங்க போகுது? அல்லாஹ்ட்ட தான் போகுது. இப்போ கௌஸ் நாயகத்துடைய நினைவுகள் எல்லாம் எங்க எங்க ஸ்டோர் ஆகிருக்குது? அல்லாஹ் மறந்துருப்பானா? கௌஸ் நாயகத்தை எல்லாம் மறந்துருப்பானா? யாரையும் எல்லாம் மறந்துருக்க போறது இல்லை. இதுவரை யாரெல்லாம் வந்தார்களோ, நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், எல்லோரும் யாருடைய ஸ்டோரேஜில் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ஸ்டோரேஜில் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ கௌஸ் நாயகம் அங்கே இருக்கிறாங்க, ஹாஜா நாயகம் அங்கே இருக்கிறாங்க, முஹையீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிர்ருல் அவங்களும் இருக்கிறாங்க, பீர் கௌசி சர்காரும் இருக்கிறாங்க, நூரி நாயகமும் இருக்கிறாங்க. எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? அல்லாஹ்விட இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் இங்கே தான் இருக்கிறான். அல்லாஹ் எங்கே தான் இருக்கிறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னா அப்போ கௌஸ் நாயகம் எங்கே இருக்கிறாங்க? இங்கே தான் இருக்கிறாங்க. முஹையீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிர்ருல் எங்கே இருக்கிறாங்க?
இங்கே தான் இருக்கிறாங்க, எங்கேயோ இல்லை. இது ஃபோனு, இதில் வந்து குரான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறோம். குரான் எங்கெங்க இருக்குது? இதான் இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. குரான் எங்கே? இதுதான் குரான், இதுக்குள்ளே இருக்குது குரான். புகாரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறோம். எங்கே இருக்குது புகாரி? தான் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாம் புகாரி, முஸ்லீம், என்னென்ன கிதாபு வேணுமோ எது எல்லாம் எங்கெங்க இருக்குது? இதுக்குள்ளே இருக்குது. எதுவுமே இல்லைன்னு இல்லை. எங்க குரான் அவ்வளோ பெருசாக இருக்கும், புகாரி கிதாப் அவ்வளோ பெருசாக, அது இதுக்குள்ளே இருக்கும். அத்தனையும் எல்லா நபிமார்களும், அத்தனை நபிமார்களும், அத்தனை வலிமார்களும் இங்கே தானே இருந்து கொண்டிருக்கிறார். யார் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்களோ அவர்களோடு அவர்களுக்கு தொடர்பு கிடைக்கும். யார் அவர்கள் இல்லைன்னு பார்க்குறாங்களோ, இல்லை எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க கபூரில் இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த தர்கா இருக்குதா இல்லையா, அதுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, அப்படி பார்த்தா தர்காவுக்கு போனால் தான் கிடைக்கும். யார் அல்லாஹ்வில் பார்க்குறாங்களோ, அல்லாஹ்வை இங்கே பார்க்குறாங்களோ, அவர்களுக்கு எங்கே இருந்தாலும் கிடைக்கும். எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஃபைல் தான் கிடைக்கும். அல்லாஹ் அவன் இங்கே தான் இருக்கிறான். அவனுடைய எல்லா வழிமார்களும், நம்ம எந்த வழிமார்களை இங்கே நினைவு கூறுகிறோமோ அத்தனை வழிமார்களும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள், நாம் அவர்களை நினைவு கூறும் பொழுது அவர்களும் நம்மை நினைவு கூறுகிறார். நம்ம அவர்கள் நினைக்கும் போது அவங்கள என்ன செய்கிறாங்க? கௌசு நாயகம் என்று பார்த்தால் கௌசு நாயகம் இங்கே இருக்கிறார். முஹைதீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் என்று பார்த்தால் முஹைதீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் இங்கே இருக்கிறாங்க. கௌசிசா சர்க்கார் என்று பார்த்தால் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நூரி நாயகம் என்று பார்த்தால் நூரி நாயகம் இங்கே இருக்கிறார்கள். எல்லா ஷேகுமார்களும் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விளக்கத்தோடு இந்த மஜ்லிஸில் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது என்னது? அல்லாவும் இங்கே இருக்கிறான், கௌசு நாயகம் இருக்கிறாங்க, நாம் சொன்ன எல்லா ஷேகுமார்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கிடைக்க வேண்டியது என்ன? அவர்களுடைய ஞானங்கள் நமக்கு கிடைக்கும், அவர்களுடைய அறிவு நமக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் இப்போ கௌசு நாயகம் அவங்க கப்பல் வச்சுருந்தாங்க, அதனால் அவங்க கௌசு நாயகமா? அவங்களுக்கு கப்பல்லாம் ஓடிச்சுங்க, பெரிய என்ன செஞ்சாங்க, பெரிய ஹான்கா வச்சுருந்தாங்க, மர்சா வச்சுருந்தாங்க, பெரிய வீடு வச்சுருந்தாங்க, நிறைய செல்வங்கள் வச்சுருந்தாங்க, ஆடு மாடு குதிரைலாம் வச்சுருந்தாங்க, அதனாலே அவங்க கௌசு நாயகம். அவர்கள் அல்லாஹ்வை வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய ஞானங்களை வைத்திருந்தார்கள், அதனால தான் அவங்க என்னது கௌசு நாயகம். அந்த ஞானங்கள் கௌசு நாயகத்தை நாம் பார்த்தால் நமக்கு கிடைக்கும். அதே போல முஹைதீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அவர்கள் வைத்திருந்த ஞானங்கள், அவர்களுடைய சுஹபத், அவர்களுடைய அந்த வாசம் நம்மிலே வீசும். எதுக்காக இந்த மஜ்லிஸ்? ஏன் அவர்களை நினைவு கூறுகிறோம்? நினைவு கூறுறதுன்னா நாம சும்மா நினைச்சு பார்க்கறது இல்லை, அவர்களுடைய சுஹபத்தில் வருது, அவர்களை இங்கே ஹாஜராக்குவது. கௌசு நாயகத்துடைய ஹாதிரு யா ஹாதிரு, கௌசு நாயகமே நீங்கள் ஹாஜராகுங்க. ஹாஜராகுங்கன்னா நம்ம சொல்லி தான் அவங்க ஹாஜராகுவாங்க, அப்படி இல்லை. அவர்களை விளங்கினால் அவங்க ஹாஜராவாங்க. வெறும் ஹாஜருன்னா ஹாஜராக மாட்டாங்க. அவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு விளங்கினால் அவங்க என்ன செய்வாங்க? ஹாஜரா. அப்படி அவர்களை, இந்த மஜ்லிஸ் இது நம்முடைய மஜ்லிஸ் அல்ல, இங்கே நாம் இல்லை, இங்கே அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார், இங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே ஷேகுமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அருள் மலையில் நனைவதற்காக நாம் வந்திருக்கிறோம். அவர்களுடைய பரக்காத்துகளில் அவருடைய ஃபுயூலாத்துகளை பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பரக்காத்துகள், ஃபுயூலாத்துகள் நமக்கு உள்ளே இறங்கும். நாம் அவர்களுடைய சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். அவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்கன்ற அந்த உணர்வோடு இருக்கணும். அவர்கள் நம்மை நினைக்கிறார்கள். எப்படி அவங்க ஹயாத்தோடு வந்துட்டா எப்படியோ அப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஹயாத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன ஆகல? மறைந்து போய்விடவில்லை. யார் அவர்களை நினைக்கிறார்கள்? ரோசனையை சொன்னாங்க, என்னுடைய முறியது கிழக்கிலும் நான் மேற்கிலும் இருந்து என்னை அவன் அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன். அவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட நான் கேட்பேன், ஆனால் பக்கத்துலேயே இருக்கிறானே நான் கேட்க மாட்டேனான்னு கேட்குறாங்க.
எதுக்காக என்னுடைய முரீத் என்னை அழைக்க வேண்டும்? என்னிடத்துல உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் அடைவதற்காக, என்னுடைய ஈமானை அடைவதற்காக, என்னுடைய தீனை அடைவதற்காக என்னை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு பதில் தந்து அவனுடைய தீனை நான் ஹயாத்தாக்குவேன், அவனுடைய ஈமானை நான் ஹயாத்தாக்குவேன். அல்லாஹ் தஆலா நமக்கு உண்மையான ஈமானை தருவானாக, பரிபூர்ணமான ஈமானை தருவானாக. இந்த ஒட்டுமொத்த அத்தனைக்கும் அடிப்படை தௌஹீத், ஏகத்துவம், வஹதத்துல் வுஜூத், அல்லாஹ்வை மட்டுமே நாம் இருப்பவனாக பார்ப்பது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் நிரப்பமாக்கிக் கொள்வது, அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்வோம். எல்லாத்துக்கும் அடிப்படை அல்லாஹ் மீது நல்ல எண்ணம். என்னது? அல்லாஹ் தஆலா என்னோடு இருக்கிறான், எனக்கு நன்மைகள் செய்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறான், எனக்கு அவன் சாதகமாக இருக்கிறான், என் மீது கருணையோடு இருக்கிறான், அவனுடைய அருள் என்னில் நிரம்பி வழிகிறது, அவனுடைய கருணை என்னில் நிரம்பி வழிகிறது, அவனுடைய பாக்கியங்கள் என்னுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் நிரம்பி இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி என்ன செய்யணும்? நல்ல எண்ணங்களை, நல்ல ஈமானை ஒரு தடவை கேட்டதுக்கு மட்டும் போதாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வை பற்றி கௌஸ் நாயத்தை சொல்கிறோம். கௌஸ் நாயத்துடைய பரக்காத்துகளை, அவர்களுடைய அந்த ஞானங்களை அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அவர்களைப் போல என்னையும் அல்லாஹ் தஆலா தீனில் ஹயாத்தாக்குகிறான். கௌஸ் நாயகம் எனக்கு அவர்களுடைய பரக்காத்துகளை தருகிறார்கள், என்னை ஹயாத்தாக்குகிறார்கள். முஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹ் எனக்கு அவர்களுடைய ஞானங்களை தருகிறார்கள். கௌஸ் சர்க்கார் எனக்கு அவருடைய ஞானங்களை தருகிறார்கள். நூர் சர்க்கார் எனக்கு அவர்களுடைய ஞானங்களை தருகிறார்கள், அவருடைய பரக்காத்துகளை எல்லாம் தருகிறார்கள். இறைவனிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்த எல்லா பாக்கியங்களையும் என்னிலே அவர்கள் நிரப்புகிறார்கள். என்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் சிறப்பான நிலையை நோக்கி நான் முன்னேறி கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா என்னை எல்லா வகையிலும் சிறப்பாக்கி கொண்டே இருக்கிறான். இதுக்கு பேரு தான் ஈமான்றது. மனசுல எதுவுமே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியலங்க அப்படின்னா நமக்கு ஈமானே இல்லைன்னு அர்த்தம். என்னமோ நடக்குது, ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. என்னமோ நடக்கல, அல்லாஹ்வுடைய அருள் என்னில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அல்லாஹ்வுடைய அருள் எனக்குள்ளே பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கு? பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய கருணை பொங்குவதால் நான் பார்க்கிறேன், அவன் கருணை பொங்குவதால் நான் கேட்கிறேன், அவன் கருணை பொங்குவதால் நான் பேசுகிறேன், அவன் கருணை பொங்குவதால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவனுடைய கருணையால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அவன் கருணை பொங்குவதால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சிறப்பாக இருக்கிறது. மர்மமாக இல்லை, சிறப்பா இருக்கு. அது எப்படி? போச்சு, ஈமான் போச்சு. எப்படின்றதுக்கெல்லாம் இங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. ஈமான் கொள்ளுங்க, அவ்வளவுதான். அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், நம்புங்கள். அதான் அல்லாஹ் சொல்றானே தவிர யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்பணும், நம்பிட்டு யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் விலக்கி தருவான். அவனுடைய அருள் தான் என்று நம்பிக்கையோடு யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் விலக்கி தருவான். அல்லாஹ் தஆலா முட்டாளா ஒண்ணுமே அப்படி குருட்டுத்தனமா இருக்க சொல்லல. என்னுடைய நிஅமத்துகளை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்தால் விளங்கும். சந்தேகத்தோடு யோசிச்சா ஒன்றும் விளங்காது. அறிவோடு யோசிச்சாதான் எதுவும் விளங்கும். குழப்பத்துல எதாவது விளங்குமா? குழப்பமா இருந்துக்கிட்டு குழப்பத்துல யோசிச்சா குழம்பிக்கிட்டே தான் போகும். நம்பிக்கையோடு யோசித்தால் எல்லாம் என்ன செய்யும்? விளங்கும். முதலாவது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வை நம்புங்கள். கூப்பிடுறது நம்பிக்கையாளர்கள் கூப்பிடுறான். அப்படின்னா இது என்னது? ஏற்கனவே செஞ்சாச்சு. மனிதர்களாக ஆகுங்கள். அது ஏற்கனவே மனுஷனா தான் அப்புறம் திரும்ப எப்படி மனுஷனா ஆகுறது? ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களே, நினைத்து கொண்டிருப்பவர்களே,
நம்பிக்கொண்டிருப்பவர்களே, அல்லாஹ்வுடைய ஈமான் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் மூமின்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களே, ஆமினு பில்லா, உண்மையிலேயே அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள். அல்லாஹ் சொல்றான். முதலாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன? நம்புங்கன்னா எல்லாம் பயங்கரமான ஆளுங்க, அப்படி நரகத்தில் போட்டுருவான், அவனுக்கு கரெக்டாக தொழுதுறணும், வணங்கிடணும், இல்லைன்னா நரகத்தில் போட்டுருவான். இதான் நம்பிக்கை. அல்லாஹ் நம்பிக்கைன்னா என்ன? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அதுதான் நம்பிக்கை. அவன் இருக்கிறான்னு என்ன போவான்? இல்லை, அவன் தான் கடவுள், வேறு யாரும் கடவுள் இல்லை, அவன் தான் வணக்கத்திற்குரிய, அதுதான் நம்பிக்கை. அப்படி முடிச்சுட்டாங்க. நம்பிக்கைன்னா அது ஆரம்பம், அது உண்மையில நம்பிக்கையே இல்லை. உண்மையான நம்பிக்கைன்றது அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனைத்தான் நாம் நம்பணும். அவன் மீது நல்ல எண்ணங்கள் நம்முடைய கல்வியில் நிரம்பி வழியணும். நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? ஏதோ வாழ்க்கையில் என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. வலிமார்கள் அப்படி தான் இருந்தாங்களா? அப்போ எல்லா நபிமார்களும் வலிமார்களும் எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கையோடு, நல்ல எண்ணங்களோடு, அல்லாஹ்வுடைய பாசத்தை, நேசத்தை கல்விலே நிறைத்து அப்படி வாழ்ந்தார். அப்படித்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்தோம். அதுதான் அத்தனை வலிமார்களுடைய வாழ்க்கை முறை. சுருக்கமாக சொன்னால் அத்தனை வலிமார்களும் யார்? அவர்கள் ஈமானில் உயர்ந்தவர்கள். அவங்க வலிமார்களாக ஆனது என்னதான்? எதை கொண்டு தான்? ஈமானை கொண்டு. அப்ப அவர்களுடைய பரக்கத்துகள் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அவர்களைப் போல நம்முடைய நம்பிக்கையும் சிறப்பானதாக ஆக வேண்டும், வலுவானதாக ஆக வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை நாம பலப்படுத்த வேண்டும். எப்படி பலப்படுத்துவது? மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வை பற்றி நமக்கு நாமே உபதேசித்து கொண்டே இருக்கணும். நம்ம மனசுக்கு நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும், என்னுடைய அல்லாஹ் மிகவும் கருணையாளன், என்னுடைய அல்லாஹ் மிகவும் நேசமானவன், எனக்கு எவ்வளவோ அருட்படைகளை செய்திருக்கிறான், செய்து கொண்டிருக்கிறான். நீ என்ன செய்யாத, நீ ஏமாற்றாத, அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் கொள்ளாதே. நமக்கு நாமளே என்ன செய்யணும்? சொல்லணும். தவறான எண்ணம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது, என்னமோ நடக்குது ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் தஆலா அவன்தான் நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறான், சிறப்பாக செய்து கொடுப்பான், இன்னும் சிறப்பாக என்னுடைய வாழ்க்கையை அமைப்பான். ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையே என்ன ஆகணும்? ஈமானாக ஆகணும். ஏதோ கஷ்டத்துல அல்லாஹ்வை கூப்பிடுறது இல்லை, கஷ்டம் வர நேரத்துல அல்லாஹ் என்னை காப்பாத்து, அது இல்லை. நாம் சாதாரணமாக இருக்கும் நேரத்தில் தான் நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்த முடியும். கஷ்டமான நேரத்தில் நமக்கு என்ன செய்யாது? ஒன்றும் நடக்காது. அந்த நேரத்தில் ஈமான், இருக்கிற ஈமானும் பறி போயிடும். நடுநிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில், நாம் சாந்தமாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே நாம் அல்லாஹ்வின் மீது பிடிமானமாக, உறுதியாக அல்லாஹ்வுடைய அருளை நாம் பிடிச்சுக்கணும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கல்வி. கௌஸ் நாயகம் பார்த்தாங்களா இல்லையா? எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், கப்பல் போனா என்ன, வந்தா என்ன, எனக்கு இதை பற்றி இல்லை. இந்த கப்பல் போனால் அதை விட நாம நினைப்போம், இந்த கப்பல் போனால் 4 கப்பல், அப்படி கௌஸ் நாயகம் பண்ணாங்க, 4 கப்பல் வேணும். எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், கப்பல் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, உலகமே இருந்தா என்ன, உலகமே இல்லைன்னா என்ன, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை விட பெருசு என்ன இருக்குது? என்னுடைய கல்வியில் அவன் நிறைந்திருக்கிறான், அவனுடைய அன்பு நிறைஞ்சிருக்கு, அவனுடைய கருணை நிறைஞ்சிருக்கு, அது போதும். அப்படி இருப்பதுதான் ஈமான். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக. நம்முடைய ஷேகுமார்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த கல்வியில் எந்த ஞானங்கள், எந்த ஈமான், எந்த நம்பிக்கை, இறைவன் மீது எந்த உறுதி இருந்ததோ அந்த உறுதியை அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வியை தருவானாக, நம்முடைய வாழ்க்கையில் தருவானாக. அவர்களுடைய உண்மையான முரீதீன்களாக, சீடர்களாக, மாணவர்களாக, நேசர்களாக, அவர்களுடைய காதலர்களாக அல்லாஹ் நம்மை பரிபூர்ணமாக ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக, ஈமானும் தக்வாவும் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்குவானாக. நம்முடைய ஆখিরাத்தை அல்லாஹ் சிறப்பாக ஆக்குவானாக. நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் தஆலா சிறப்பான முறையில் நடத்தி தருவானாக. நம்முடைய
எல்லா நோய்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஷிஃபாவாக ஆக்குவானாக. நம்முடைய எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவானாக, தூரமாக ஆக்குவானாக. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரிபூர்ணமாக நிலவக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இருளை நம்முடைய இல்லத்திலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் அல்லாஹ் நீக்குவானாக. அவனுடைய பிரகாசத்தை, நூரை, வெளிச்சத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அல்லாஹ் நிரப்பமாக ஆக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله